Hi friends, welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது அப்படியே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு பண்ணுற குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப் பால் பவுடர் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். டோட்டலாக இந்த மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படும். இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்ம கையில் நல்லா நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இதை உருட்டிக்கலாம். இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு டோட்டலாக இந்த மாவுக்கு ஒரு 20 குலோப் ஜாமுன் கிடைக்கும். நான் இப்போ ஆயிலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபுல் ஸ்வீட் வந்து நெய்லே பொரிச்சு எடுத்தால் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இப்படி பண்ணால் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன்லாம் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா குலோப் ஜாமுனும் எடுத்துடலாம். ஜீரா ப்ரிப்ரேஷனுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் வாசனைக்கு இன்றைக்கி 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ரோஸ் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இதை ஒரு 1 hour வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு தான் நமக்கு நல்ல டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி. இதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching friends. Please like, share and subscribe.